போர் வளையத்திற்குள்ளே இலங்கையும் சிக்கிவிட்டதா என்ற கேள்வி இப்போது தீவிரமாக எழ ஆரம்பித்திருக்கின்றது. மீண்டும் ஒரு கப்பல் இப்போது ஈரானினுடைய கப்பல் இலங்கைக்குள்ளே நுழைவதற்காக அனுமதி கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் அமெரிக்கா போன்ற நாடுகளும் இதற்கு கடும் எதிர்வினை ஆற்ற ஆரம்பித்திருப்பதாகவும் செய்திகள் இப்போது தீவிரமாக பரவ ஆரம்பித்த போதுதான் நேற்றைய தினம் ஈரானினுடைய கப்பலை அமெரிக்கா தாங்கள் தான் அடித்தோம் என்ற அடிப்படையிலே இப்போது செய்திகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். மேலும் இந்த மத்திய கிழக்கிலே இடம்பெற்ற போர் பதட்டமானது தீவிரம் பெற்று வருகின்ற போதுதான் இலங்கையிலே கப்பல் மீது தாக்குதல் நடத்தியதற்கு அமெரிக்கா கடுமையாக வருத்தப்படும் என்ற செய்திகளையும் ஈரான் தெரிவித்து அமெரிக்காவினுடைய கப்பல் மீதும் ஈரான் தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. இது இலங்கையை மையமாக கொண்டு என்பதால் இப்போது இலங்கைக்கு கொஞ்சம் அச்ச நிலைகள் ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். நேற்றைய தினம் ஈரானினுடைய ஒரு கப்பல், அதாவது டெனா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கப்பல் ஒன்று இலங்கையிலிருந்து, இலங்கையின் காலிக்கு தெற்காக 40 கடல் மைல்கள் தொலைவிலே வைத்து திடீரென ஒரு விபத்து ஏற்பட்டிருந்ததாம். அந்த கப்பல் அது விபத்துக்குள்ளானதுதானா என்று பார்க்கின்ற போது இன்றைய தினம் அமெரிக்கா ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கின்றது. அந்த கப்பலை நாங்கள் தான் தகர்த்தோம், அதுவும் அதிஉயர் நீர்மூழ்கி கப்பலினூடாக இயக்கக்கூடிய அதிஉயர் தொழில்நுட்பம் கொண்ட ஏவுகணை ஊடாகத்தான் இந்த கப்பல் தகர்க்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான ஒரு காணொலி ஒன்றையும் வெளிப்படுத்தி இருந்தார்கள் அமெரிக்க ஊடகங்களிலே. இது ஒரு பெரும் பேசுபொருளாக மாறியிருந்தது. குறிப்பாக நேற்றைய தினம் ஈரானினுடைய கப்பல் தாக்கப்பட்டிருந்தது. ஏன் ஈரானினுடைய கப்பல் இந்த பகுதிக்கு வர வேண்டும் என்ற ஒரு கேள்வி ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்கின்றது. ஈரானுடைய 2 கப்பல், ஒன்று அல்ல மாறாக 2 கப்பல், அதுவும் இந்தியாவிலே கடல் சார்ந்த ஒரு மாநாடு ஒன்றிலே கலந்து கொண்டு விட்டு இந்த 2 கப்பல்களுமே ஈரான் நோக்கி பயணிப்பதற்கு தயார் நிலையில் இருந்திருக்கின்றது. அந்த வேளையிலே தான் இலங்கை நோக்கி இந்த கப்பல்கள் பயணித்த போது இலங்கைக்கு அருகாமையிலே வருகின்ற போது பாதுகாப்பு கருதியோ அல்லது தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக இலங்கையினுடைய கடல் எல்லைக்குள்ளே வருவதற்கு அனுமதி கேட்டிருக்கின்றார்கள். ஆனால் இலங்கை அது சார்ந்து பரிசீலனை செய்து கொண்டிருக்கின்ற போதுதான் ஒரு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. அதிலே 180 பேர் இருந்திருக்கின்றார்கள். குறிப்பாக இது போர்க்கப்பல், அதாவது இராணுவ கப்பல் என்றுதான் சொல்லப்படுகின்றது. 180 பேர் வரையில் இருந்ததாகவும் அதிலே 32 பேரை மாத்திரம்தான் உயிரோடு மீட்க முடிந்திருக்கின்றது இலங்கை கடற்படையினரால். ஏற்கனவே இந்த கப்பலோடு தொடர்பு நிலையில் இருந்ததனால் இந்த உடனடியாக விபத்து அல்லது இந்த தாக்குதல் இடம்பெற்ற உடனேயே இலங்கை கடற்படை விரைந்து செயற்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கிணங்க 32 பேரை மீட்டிருந்தார்கள். 87 பேருடைய உடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. எல்லாம் மிதந்த நிலையிலே கிடந்ததனால் இந்த உடலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. ஏனையவர்களை தேடுகின்ற பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதன் விளைவாக இந்த கப்பல் விபத்துக்குள்ளாகவில்லை, மாறாக இந்த கப்பல் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி தீவிரமாக பரவிய போதுதான் இன்றைய தினம் இன்னும் ஒரு கப்பல் ஒன்று இலங்கையை நோக்கி, அதாவது ஈரானினுடைய இன்னும் ஒரு கப்பல் இலங்கையை நோக்கி நகர்கிறது என்ற செய்திகள் பாராளுமன்றத்துக்குள்ளே கூட தீவிரமாக இந்த விடயம் பேசப்பட்டது. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியிருந்தார். ஈரானினுடைய இன்னும் ஒரு கப்பல் இலங்கைக்குள்ளே வருகின்றது, உடனடியாக இந்த அரசாங்கம் பாதுகாப்பு சார்ந்த விடயங்களை கருத்திலே கொண்டு, ராஜதந்திர விடயங்களையும் கருத்திலே கொண்டு இந்த உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டும். உண்மையிலே ஈரானினுடைய கப்பல் இலங்கைக்குள்ளே வருகின்றதா அல்லது இலங்கை கடற்பரப்புக்குள் இருக்கின்றதா என்பதை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என்றும், இந்த கப்பல்கள் சார்ந்த தரவுகளை உடனுக்குடன் வெளிப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருந்தார். இதற்கிணங்க நலிந்த ஜெயதிஸ் அவர்கள், அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் உரையாற்றுகின்ற போது 2வது கப்பல் இலங்கையினுடைய கடல் எல்லைக்குள்ளே இல்லை, மாறாக இலங்கையினுடைய கடல் எல்லையிலிருந்து சற்று தொலைவாக அது நங்கூரமிட்டிருக்கின்றது, அது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருப்பதாகவும் இலங்கைக்குள்ளே வந்து தரித்து நிற்பதற்கு அல்லது நங்கூரமிடுவதற்கு அது கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் என்றும், அது சார்ந்து இப்போது ராஜதந்திர ரீதியாகவும் அது சார்ந்து இப்போது பரிசீலனைகளும் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதே போன்றுதான் நேற்றைய தினமும் அந்த கப்பல் ஈரானுடைய கப்பலுக்கும் இடம்பெற்றிருந்தது. அவர்களும் இலங்கை கடல் எல்லைக்குள்ளே வருவதற்கு அனுமதி கோரியதாகவும் அது சார்ந்து பரிசீலனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போதே தாக்குதல் இடம்பெற்றுவிட்டது. 2வது கப்பலும் இப்போது இலங்கை கடல் எல்லைக்கு அருகாமையிலே இருக்கின்றதாம். இன்னும் ஒரு தகவல் சொல்கின்றது, இலங்கை கடல் எல்லைக்குள்ளே தான் நங்கூரம் இடப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையிலே. இன்னும் ஒரு தகவல், அதாவது இந்த அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச சொல்வதை பார்த்தால் அது இலங்கை கடல் எல்லைக்கு அப்பால் அல்லது இலங்கை கடல் எல்லையிலிருந்து சற்று தொலைவிலே தான் அந்த கப்பல் நங்கூரமிட்டிருக்கின்றது என்றும், உள்ளே வருவதற்கான அனுமதியை கோரி இருக்கின்றார்கள், ஆனால் இன்னும் அது சார்ந்து நாங்கள் பரிசீலிக்கின்றோம் என்பதையும் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இப்போது அமெரிக்காவினுடைய இஸ்ரேலினுடைய கண் இலங்கை பக்கமும் திரும்பி இருக்கின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. குறிப்பாக ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சராக இருந்த அப்பாஸ் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார்.
இந்த இலங்கைக்கு அருகாமையிலே ஈரான் கப்பல் தாக்கப்பட்ட விடயத்திற்கு அமெரிக்கா கடுமையாக வருத்தப்படும் என்பதையும் அமெரிக்க மக்கள் கடுமையாக வருத்தப்படுவார்கள் என்ற அடிப்படையிலான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இதற்கிணங்க வளைகுடா பகுதியிலே இன்றைய தினம் அமெரிக்காவினுடைய எண்ணெய் கப்பல் ஒன்றை தாக்கி அளித்திருக்கின்றார்கள் ஈரான். இந்த மத்திய கிழக்கு என்பது போர்ச்சூழல் நிறைவு வருகின்றது. மத்திய கிழக்கிலிருந்து இந்த இந்து சமுத்திரம் இந்திய பெருங்கடல் நோக்கி இப்போது இந்த போர் பதட்டம் விரிவடைந்திருக்கின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். இலங்கையும் அதற்குள்ளே உட்பட்டு விட்டதோ என்ற ஒரு கேள்விக்குறி பலராலும் முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக ஈரானுடைய கப்பல் உள்ளே வந்தாலோ அல்லது நங்கூரமிடுவதற்கு அனுமதி கொடுத்தாலோ இது ஈரான் ஆதரவான நாடு இலங்கை என்ற நிலைக்கு போகும். அல்லது ஈரானுக்கு அனுமதி கொடுக்காவிட்டால் அமெரிக்கா ஆதரவான நிலைப்பாடு கொண்ட நாடு இலங்கை என்ற நிலைக்கு மாறும். எனவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு இழுபறி நிலையிலே இப்போது இலங்கை சிக்கி இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். அத்தோடு இந்த ஹோர்முஸ் வளைகுடா பகுதியை இப்போது ஈரான் மூடியிருக்கின்றது. அதனூடாக கப்பல் பயணங்களை சர்வதேச நாடுகள் மேற்கொள்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் 2-3 நாடுகளுக்கு மாத்திரம் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ரஷ்யா, சீனா, வடகொரியா போன்ற நாடுகளுக்கு அந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. ஏனைய நாடுகளுக்கு அந்த ஹோர்முஸ் வளைகுடா ஊடாக வருவதற்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. அப்படி வந்தால் தாக்குதல் நடத்தப்படும் என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது. இதனால் மிக இலகுவான, குறிப்பாக இந்த ஆசிய நாடுகள் அதே போன்று பசிபிக்கினுடைய பெரும்பகுதிகளுக்கு செல்லக்கூடிய கப்பல்கள் இதன் வழியாகத்தான் கடந்து வர வேண்டும். எனவே இதன் வழியாக செல்கின்ற கப்பலுக்கு தடை விதித்தால் நிச்சயமாக இது ஒரு பொருளாதாரத்திலே மிக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக இந்தியா, அதே போன்று இந்த சீனா, அதே போன்று தென்கிழக்காசிய நாடுகள், ஆஸ்திரேலியா போன்ற எல்லா நாடுகள், ஜப்பான் போன்ற நாடுகளுக்கெல்லாம் இதனூடாகத்தான் கப்பல்கள் வர வேண்டும். ஆனால் இது தடை விதிக்கப்பட்டதன் காரணமாக இப்போது இது ஒரு பெரிய ஒரு ஆபத்தான நிலை அல்லது பொருளாதாரத்தில் ஒரு மிக மோசமான நிலையை நோக்கி எட்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கிணங்க ஈரானும் பதிலடி கொடுத்திருக்கின்றார்கள். இப்போது அமெரிக்காவுக்கு ஒரு கப்பலை, அதாவது எண்ணெய் கப்பல் ஒன்றை தகர்த்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கையும் இப்போது என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது. காரணம், ஈரானிய கப்பலை உள்ளே எடுப்பதற்கு அனுமதி கொடுத்தால் அமெரிக்காவினுடைய எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படும். அந்த கப்பலை உள்ளே எடுக்காமல் மீண்டும் 2வது கப்பலும் தாக்குதலுக்கு உள்ளாகுமாக இருந்தால் இலங்கைக்கு ஈரானுடைய பகைமையை சம்பாதிக்க வேண்டிய நிலை ஏற்படும். எனவே இரண்டுக்கு என்ன செய்வது என்று தெரியாத நிலையிலே தான் இலங்கை இருக்கின்றது என்பதை இப்போது பல சர்வதேச ஊடகங்கள் செய்திகளாக வெளியிட ஆரம்பித்திருக்கின்றது. மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்றால், இந்த சாமர சம்பத் தசாநாயக்க பாராளுமன்றத்துக்குள்ளே கடுமையாக கொந்தளித்திருக்கின்றார். இதற்கு காரணம் என்று பார்க்கின்ற போது இந்த சுரேஷ் சாலே விடயம் சார்ந்து அவர் ஒரு விடயத்தை போட்டுடைத்திருக்கின்றார். அதாவது ஒரு கருத்தொன்றை முன்வைத்திருக்கின்றார். சுரேஷ் சாலே யார் என்று தெரியுமா உங்களுக்கெல்லாம், அவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியுமா என்ற அடிப்படையிலே மிக பெரும் அவருக்கான ஒரு பிம்பத்தை உருவாக்கி சொல்லியிருக்கிறார். குறிப்பாக விடுதலை புலிகளை 2ஆக உடைத்தவர், கருணா பிள்ளையானை பிரித்தெடுத்தவர், இப்படியெல்லாம் செய்து விடுதலை புலிகளை தோற்கடித்து யுத்தத்தை வெற்றி கொண்டவர் இந்த சுரேஷ் சாலே. இந்த சுரேஷ் சாலே தான் எங்களுக்கு எல்லாம் பெரியவரை ஒழிய இந்த ஸ்ரீல்காமினி, அதாவது அருட்தந்தை, குறிப்பாக கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஊடக பேச்சாளராக இருக்கின்ற ஸ்ரீல்காமினி அவர்கள் எல்லாம் எங்களுக்கு அவ்வளவு பெரியவர் எல்லாம் இல்லை. மாறாக இந்த சுரேஷ் சாலே தான் எங்களுக்கு பெரியவர். எனவே சுரேஷ் சாலேவை கைது செய்தது பிழை, தவறு, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இந்த ஸ்ரீல்காமினி கொஞ்சம் வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலான கருத்துக்களை இப்போது இந்த சாமர சம்பத் தசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த சுரேஷ் சாலேவினுடைய கைதின் பின்னால் பெரும் தலைகள் எல்லாம் கொஞ்சம் உருள ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக கோட்டாபய ராஜபக்ச நாட்டை விட்டு தப்பிச் சென்றிருப்பதாகவும் ஒரு செய்தி நேற்றைய காணொலியிலே கூட நான் குறிப்பிட்டிருந்தேன். இன்றும் அது தொடர்பான செய்திகள் கொஞ்சம் வர ஆரம்பித்திருக்கிறது. தென்னிலங்கை ஊடகங்கள் கூட நாட்டிற்குள்ளே கோட்டாபய ராஜபக்ச இல்லை என்பதை குறிப்பிட ஆரம்பித்திருக்கின்றார்கள். எனவே சுரேஷ் சாலே கைதின் பின்னால் பல பெரும்புள்ளிகள் கொஞ்சம் கொஞ்சமாக நழுவ ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். அதிலும் பதட்டம் தெரிகின்றது பலருடைய முகத்திலே. இந்த சாமர சம்பத் தசாநாயக்க, சரத் வீரசேகர் எல்லாம் கடுமையாக பதறுகின்றார். அதே போன்று இந்த உதயகமன் விமல் வீரவம்ச, இப்படியா GLPs எல்லோருமே, அதாவது மஹிந்த ராஜபக்சக்களோடு ஒட்டி கொண்டிருந்த எல்லோருமே கடுமையாக பதற ஆரம்பித்திருக்கின்றார்கள் சுரேஷ் சாலேவினுடைய கைதை தொடர்ந்து. அவர்கள் இப்போது கையிலே எடுத்திருக்கின்ற ஆயுதம் என்னென்றால், விடுதலை புலிகளை அழித்தவர், விடுதலை புலிகளை இல்லாமல் ஆக்கியவர், யுத்தத்தை வெற்றி கொள்ள காரணமாக இருந்தவர், தமிழ்ச்செல்வன் இறப்பிற்கு காரணமாக இருந்தவர்,
கருணாபிள்ளையானை பிரித்து புலிகளை தோற்கடிக்க காரணமாக இருந்தவர். அப்படியாப்பட்ட இந்த சுரேஷ் சாலேவையா நீங்கள் தூக்கி விட்டீர்கள் என்ற அடிப்படையிலான கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதேபோல் KPN சொல்லப்படும் குமரன் பத்மநாதன் அவர்களை கைது செய்வதற்கு காரணமாக இருந்தவர் என்றெல்லாம் பல விடயங்களை தென்னிலங்கை மக்கள் மத்தியிலே திணித்து ராஜபக்சர்களோடு ஒட்டி கொண்டது இந்த குழுவினர். நான் சொன்ன பெயர்கள் சார்ந்தவர்கள் இதை திணித்து விமல் வீரவம்சவெல்லாம் இதை நேரடியாகவே சொல்கின்றார். இப்படியாப்பட்டவரையே கைது செய்து விட்டார்கள், இப்படியாப்பட்டவரையே கைது செய்து விட்டார்கள். அப்படியாப்பட்டவர் தான் ராஜபக்சக்களை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை பயன்படுத்தி இருக்கின்றார் என்பதும் இப்போது மிக பெரும் செய்தியாக தீவிரமாக பரவ ஆரம்பித்திருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் இப்படி இந்த அரசு இந்த விடயங்கள் சார்ந்து என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றது என்பது. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.